சற்றும் பூமியும் சற்றும் சோதனையில் வேதனை காணாமல் சாதனை நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு எடு, நம்பிக்கையே நம்மை காத்து. அதனிடத்தில் எல்லாமே சரண். நான் முன்பொரு காலத்திலே பிறவிக்குறனாக வாழ்ந்திருந்தவன் இந்த ஞானமணி இன்று உங்களை எல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இல்லை. நான் வணங்கக்கூடிய தெய்வமாக நினைத்த அந்த புண்ணியமனை வழிபட்டதன் காரணமாக எனக்கு விழியானது வளர்ந்தது. அவனுடைய ஆலயத்தை சுற்றி 3 முறை வலம் வந்தேன். ஆலயத்தின் முன்புறம் இருக்கும் பொற்றாமரை குளத்திலே குளித்தேன். என்னுடைய பிறவி பாவங்கள் எல்லாம் நீங்கி மற்றவர்களைப் போல் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் 2 விடிகள் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் தன்னலங்கள் தலைவிரித்து ஆடுகிறதோ அதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும். எங்கெல்லாம் அம்மனுடைய ஆலயம் தென்படுகிறதோ அங்கெல்லாம் நாடு சென்று ஆலயம் இதுதான் என்னுடைய எண்ணம். இந்த கிராமத்திற்கு வந்தோம். ஆஹா, பொன்னியம்மனை தொழுது முடித்து விட்டோம். அவனுடைய அருளானது பூரணமாக நமக்கு கிடைத்து விட்டது. அடுத்த கிராமத்திற்கு சென்று ஆலய திருப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுதே புறப்படுகிறேன் அடுத்த கிராமத்திற்கு. புறப்படும் வேளையிலே ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது. பிரச்சனை என்னவென்று கேட்கிறது. துன்பத்தை கொடுக்க வேண்டும். உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறாளே இந்த பூமாதேவி, அவளும் ஒரு பெண்தான். நீங்கள் செய்யும் அநியாயங்களை அக்கிரமங்களையும் எப்படி வரும் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாள் இந்த ஆகாயவாணி, அவளும் ஒரு பெண்தான். 2 திங்களாய் எங்கெல்லாம் ஒதுபெற்ற பையன் என்ற போதை பரிந்தெடுத்து கைப்புறத்தில் இருந்து கரகமலை பார்த்து உண்மை காத்து வளர்த்தாலே உங்கள் தாய், அவளும் ஒரு பெண்தான். உடன் பிறந்த தமக்கையும் ஒரு பெண்தான். அது மட்டுமா, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி என்று நாம் தெய்வங்களாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறோமே, இவர்களும் பெண்கள் தான். அது மட்டும் கிடையாது, கைபிடித்த கணவனோடு எப்படி எல்லாமோ வாழலாம் என்று கற்பனை கடலிலே நீந்து கொண்டவர்களுடைய வாழ்வை கெடுத்து நடுவீதியில் விடுத்து வேடிக்கை பார்க்க நினைக்கின்றீர்களே, வீணர்களே, யாரா நீங்க? ஒரு பொம்பளை மாட்டினா போறோம் 10 பேர் வருவாங்க. 10 பொம்பளை ஒரு ஆம்பளை அடிச்சிட்டு போறா. அது ஒண்ணு மாட்டா கேட்டா. எவ்வளவு பெரிய வசனம் காத்துறான் பாரு. நம்மள பார்த்து யாரும் கேட்க. யாரு சொல்ல போடா. நாங்க யாரு எப்ப பத்தி யார் தெரியுமா? போடா. நாங்க தான் பொட்டி. ஏண்டா ஒருமையில சொன்னா பரவாயில்லை. என்னடா? வன்மையில சொல்லு. ஓ, நான் சொல்லுது. ஆமா. பொட்டன சொன்னா ஒருமடா. பொட்டிங்க அப்படினா வன்மை. நான் 2 பேரும் சேர்த்து சொல்ல நினைக்கிறேன். ஆமா. நான் சாதா பொட்டேன். அவன் மஞ்சா பொட்டேன். அருமையா. பொம்பளை முன்னாடி அடிக்காத. அவன் யாரு? அவன் யாரா முன்னாடி அடிக்காத. நான் பேசிக்கிறேன். அவனை பார்த்தா மஞ்சா போட்ட மாதிரி சகம் போட்ட மாதிரி தெரியுது. ஓகே. அதுக்கு சவுண்ட் போட்டி. அதுக்கு சவுண்ட் மொத்தமா பிடிச்சாங்க. போடா. இல்ல என்ன பண்ணல? டேய், நீங்கள் செய்தது தவறு என்று அந்த பெண்ணின் காலை தொட்டு தங்கா, நான் செய்தது தவறு, இனியும் எந்த ஒரு பெண்ணிடத்தில் இதுபோன்ற முறையில் நடந்துக்க மாட்டேன் அப்படி சாஸ்திரங்களோட மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உயிர் பிச்சை. தங்காவா? அண்ணா தங்கச்சி நான் பையா சொல்லுங்க. அண்ணா யார் தெரியுமா? யாரு? உங்க பொண்டாட்டி. நான் பொண்டாட்டி சொல்லு. அவசரப்படாத. அவன் என்ன அசிங்கப்பட்டது இரு. அந்த பக்கம் போவா. சொல்லு. பொண்டாட்டி பொண்டாட்டிங்க. கனவுல பிரச்சனை. பையா பயந்தானே டேய். அவன் பயந்தானே இல்ல, நான் பயந்தேப்பா. இன்னும் கொஞ்சம் தான் கால் மேல கட்டி. ஏங்க குடும்ப பிரச்சனை தெரியாம கலந்துக்கிட்டேன். ஏன்னா ஆம்பளை அடிச்சு அடி அறுபட்ட காயம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி பிரச்சனையில பெற்றெடுத்த பிள்ளை கூட இடையில வரக்கூடாது. அதனால உங்க குடும்ப பிரச்சனை தெரியாம வந்துட்டேன். தயவு செய்து மன்னிச்சிருக்கீங்க. ஒரு வீட்டுக்கார அடிக்க இருக்கும், சில நேரத்துல அணைக்க இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும்போது அதுக்காக குடும்ப பிரச்சனைக்காக இப்படி மாற்றம் சொல்லுவது பாத்து நீ சம்சாரிப்புல வந்து நீ செவலா
தான் தைச்சு போறாங்க காட்சி. அண்ணா வாங்க. ஐய் நான் சொல்றதை கேளு, நீங்க வாங்க. அவளுக்கு நான் கொண்டாடியே இருக்கேன். என் கழுத்துல தாலி இருக்கணும், என் காலில் நெத்திக்குள்ள என் கையில பையா போட்டு என்னடா ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்டியன் சொல்லுங்க ஆமா. அப்பையா, வேற மனம் சொல்லு. இருங்க, சொல்றதுக்கு இங்க கையில இருக்கணும். காலில் நெத்திக்குள்ள காலில் கையில போட்டு நடக்கணும். கையில 3 நேரணும். வயிற்று அவளுக்கு நான் கொண்டாடி கிடையாது. அவள் எனக்கு புருஷன் கிடையாது. பாருங்க, சொல்லுங்க. வயிற்று சொல்லுங்க. ஓ வாங்க, நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா சொல்றேன். இல்லைங்க. பொண்டாட்டி கணவன் பிரச்சனை கழுத்துல தாலி இருக்கணும், ஆ. கையில 3 இருக்கணும், ஆமாடா. கையில நெத்தி இருக்கணும், வயிற்றுல குழந்தை இருக்கணும். காலம் எப்படி இது? என் பொண்டாட்டி ஆமாடா, பையா, உண்மைதான். என் பொண்டாட்டி ஆ. அஜா என் பொண்டாட்டி பத்தி 2 மாசம் இருக்கிறா. நல்ல வேலை. இதையும் எனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏண்டா, நீங்க சொன்னதுல எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது. அப்படியா? தாலியும் இல்ல, நெத்தியும் இல்ல, மோதிரமும் இல்ல, வயித்துல பிள்ளையும் இல்ல. எப்படி நான் பொண்டாட்டி நம்புறது? நாங்க அவ இல்லைன்னு சொல்றா, நீங்க என் பொண்டாட்டி சொல்றீங்க. பண்ணடா நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஆமாடா நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ரிஜிஸ்டர் மேரேஜ். ரிஜிஸ்டர் மேரேஜ். உங்களோட வெளிக்காட்டு பெருமை கிடையாது. நல்லா நல்லா கட்டிக்கோ. நீ போய் சாப்பிட நில்லு. நடுமுறை நில்லு. பையா ஐய் அண்ணா அடாது செய்தால் படாது படுவீர். நீங்களும் ஒண்ணுமா உயிரோட இருக்கிறீங்க. ஒருத்தனை சித்திராத பண்ணி சாவடிக்கிறாங்க. எங்க போய் எங்க போய் அவன் ஊர் பிறக்கிறாரு. அவன் பாட்டு லெஃப்ட் ரைட் இருக்கான். உன்னாடா ஓ பையா என்ன சொல்றத வரமாட்டேங்கடா ஓ உன்னை வச்சிரு பணம் உசாரா எழுதிட்டேன். டேய், திருமணம் செஞ்சுட்டு பதிவு பண்ணணும். அதான பதிவு திருமணம். கமராட்டி நாங்க பதவி போயிட்டு திருமணம் செய்ய சொல்றா மாத்தி மாத்தி செய்வோம் இல்ல மோதிரம் மாதிரி இல்ல மோதிரம். மோதிரம் பாத்தீங்களா? மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? யார் இதற்கு கேவலம் ஒரு பெண்ணு சொல்றா அவள் காலில் நான் விவாதம். ஆ. அதுவா நீங்க வா. பையா நம்ம தாலி எடுத்து போயிட்டு சாரா கையில் வச்சோம். ஆமாடா மோந்திரத்தை அடக்கி வச்சு ஒயின் சாப்பிட்டு வச்சு குடிச்சோம். நெட்டி எங்க வச்சோம்னா ஞாபகம் இல்லை. பையா ஆ? எங்க வச்சோம் நெட்டி எங்க வச்சுக்கிறோம்? செட்டிகள் இருக்கிறீங்களா? ஓ, வெட்டி செட்டிகள் இருக்கிறீங்களா? சொல்றா அதான் செட்டிக்கார வச்சுக்கணும். எவ்வளவு கெட்டியா சொல்றாங்க. செட்டிக்கார வெட்டி. பையா செட்டி. மமுதா எல்லாம் விடு. சரி விடு. சரி விடுங்க. ஆளாக போச்சு. ஆளாக போச்சு. கறந்த பால் மடி நேரம் பார்த்து கிடையாது. ஆமாடா ஆளாக கறந்த பால் மடி நேரம் பார்த்து கிடையாது. வேற ஒண்ணு கிடையாது கறந்து தான். டேய், அவ இல்லைன்னு சொல்றா. நீங்க எதுக்கு ஐய் சொல்றீங்க? அந்த பாவத்துல நிறைய ஐய் இல்ல பாவத்துல நிறைய இருக்கா அது சொல்லியா பயமா இருக்கு. சொல்லலாம் நீங்களே என்ன பண்ணிட்டு காப்பாத்து. ஐயோ பையா ஏய், செவிலியா பையா, புள்ள பெரு முழு வச்சுக்கிறீங்க, எதுக்கு வச்சுக்கிறீங்க? அவன் அடிக்கிறான் சொல்லி நிக்கிற காக்கா நீ. ஓ, என்னத்த? ஓ, ஒரே வெட்டி வெட்டிடுறா. ஆமா, கோயிலுக்கு கல்யாணம் பண்ணி வெட்டுறாங்க. ஒரே வெட்டு வெட்டுறாங்க. கொஞ்சம் முன்னாடி நீயா அவனா? நம்ம தான். அவன் காரி கொண்டு அவனை தூக்குறான். கட்டி பாலிசா போயிடுது. காலையில ஒரு சீமந்து போனோம் ஆடி மாசத்துக்கு. டேய் கம்மியாச்சா? சீக்கிரம் பண்ணுங்க. ஏடா என்ன பண்ணுங்க? எதுக்கு போவானுங்க தண்ணி தெரிச்சுங்க. என்ன பண்ணுங்க? கட்டி தூக்கிறியா இல்லையா? ஆய். சீக்கிரமா பண்ணாங்க, நான் சீமந்து போகல. எங்க? அவன் நட்டுறதுக்குடா. ஐயோ. அது கத்தி நல்லா சாப்பிட்டு போறியா? கத்தி
எப்படிடா? எடுத்தவொடனே சொல்லி கொடுக்குறாங்க. சரி நம்ம தான் அந்த பொண்ணு முதல்ல தேடுவோம். ஆமா பொண்ணெல்லாம் வந்தான். ஆமாண்டா. இருக்குது யாரும் செடி போகிறதுக்கு இருக்குது ஒரு பொண்ணு ஒண்ணுதான். வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். அப்பா பெண்கள் பாப்பா சிறு தம்பி அவன் பெரிய தம்பியா அவன் பெண்கள் பார்த்ததில்ல. நான் நடுத்தம்பி நடு நிற்கிறேன்ல நான் நடுத்தம்பி. சொல்றா. அந்த பொண்ணு முதல்ல பார்த்தீங்கன்னா ஓரம் அடிக்கிறான் ஓரம் தம்பி அவன் ஓரத்து தம்பி ஓரத்தியா வாடா சொல்றா. மாதத்துல 7 நாள் ஆமாடா. முதல்ல பார்த்து நீங்க நான் தான் பார்த்தேன். முதல்ல 3 நாள் முதல்ல 3 நாள். அந்த பொண்ணு மூட இருக்கும். ஏங்கடா சாசடா. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 4 நாள். 4 நாள் இருக்கு. இரண்டாவதாக வந்தவன் என்ன? அவன்தான். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 4 நாள். இன்னும் 3 நாள் 3 நாள் அந்த பொண்ணு அவன் கூட இருக்கும். அவனுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? ஒரே ஒரு நாள். இன்னும் இருக்கு. ஒரு நாளா? அந்த ஒரு நாள் அந்த பொண்ணு யாரும் இருக்கும். ஏண்டா மேலே ஐயா. மேலே மேலே டேய். மேலே எடுப்பா டேய். அவன் கை கீழ வாங்குதுடா. டேய் தாலி கட்டிய மனைவியா இருந்தா இன்னொருத்தன் கூட 3 நாள் அனுப்புவானா அனுப்புவானா உன்னுடைய வேஷம் கலைஞ்சு விட்டது டேய் இது நாள் வரைக்கும் பொண்டாட்டி சொன்னதால எவனாச்சும் பொண்டாட்டி இன்னொருத்தனுக்கு 3 நாள் விட்டு கொடுப்பானா ஐயா பையன் நான் சொல்றேன் அப்போ போறானே நம்ம மாட்டி சொல்லலாம் விட்டு கொடுப்பானா டேய் எப்படி இப்படியே விட்டு நயவஞ்சகத்தை செய்தாயோ உண்மையிலே இவனுக்கு கணவன் இல்லை என்பது நிறுவனமாக ஆமாடா. அவன் பொண்டாட்டி கிடையாது. ஆமா நான் அவனுக்கு பொறுத்தன கிடையாது. ஏய், கரெக்டா. நான் வளர்த்து திரிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்த்து எனக்கு விடுதிட்டு எனக்கு காமம் அதிகமாக. இருட்டுல தெரியல தெரியல என்னதான் ஆச்சுங்களா கத்தானா அங்கேண்டப்பா பாட்டிமா சொல்றாங்க பாரு நீ இறங்கி போத்தான பாருங்க பாட்டிமா சொல்றாங்க இப்போ ஒருத்தனை இறங்கி எங்க இருட்டுல தெரியல இப்ப இறங்கி போனே திரும்ப போக வேண்டியதானே வாய சொல்றதுக்கு ஐய் பால் தேட்ட போறா பாருங்க அங்கேண்டப்பா அங்கேயும் போக வாடா. வெச்சுமா தேடுங்க வெச்சுமா தேடுங்க ஏய், என்னது அந்த லட்சமா? அண்டா, அவன் வந்து என்ன அடிக்கிறான். பாருங்க, நீ என்னடா? எவ்வளவு தகாத ஒரு கல்யாணத்தில் நடந்துக்க முயற்சி செய்தாயோ இனி இங்க இருக்கவே கூடாதா வேற என்ன இருக்குன்னா? அவன் கூட அனுப்புறியா? அப்புறம் அனுப்புறப்பா ஆ. அனுப்புப்பா டேய், நம்ம இது பண்ணாம. ஒண்ணு அவரை காப்பாற்றுவதே என்னுடைய உயிர் போக வேண்டும் ஆ. இல்லை என்றால் அவரை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய உயிர் போக வேண்டும் ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. வாடா, வாடா. வேற உள்ளமா. இதுவரை சிறுவனன்று என்னோடு பார்த்திருந்தே பெருகுதே கிணற்று கோபம் விதத்தினாலே எனக்கு முன்னே கோமலத்தை அவுத்து விட்டா
வாடா வாடா சும்மா வெளியே நீ பால் போடு ஒரு பேர் நான் அம்பே நிக்கிறேன் அவரு சொல்லாரு வந்து போடு பிள்ளையா போடா. எல்லாரும் வந்துடா தண்ணி வந்தா தண்ணி வந்தா மொத்த பேர் நீங்க 6 போடு எப்படியா பையா நீ அடிக்கு மொத்தம் ஓடவே போகுது அப்படியா? எப்பா நீ போடா எப்பா சாமி வா. அப்படியா? அவன் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் திருநெல்வேலி பக்கம் வரும்போது நாடுக்கு வரணும் சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணலாம்? ஏய் பாண்டிச்சேரி காலம் கழிச்ச பண்ண இப்போ இந்த பாண்டி ஆ. ஆ ஆ. ஆ அன்பாடு 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 என்ன பண்ணா ஏய் ரொம்ப பொறுத்து பொறுத்து குத்துறோம் வாடா மாத்து பாசி எப்படா அங்க சாராய கடை சொல்லி கொடுத்துற சாராய கடையில பாரு மாத்து பாசி மட்டும்தான் ஆட்றாரு ஒரு காத்து ஆமாக்குறா ஏய் குசு குசு தான் சொல்ல அப்ப நான் பாய்ச்சி போட்டேன்ப்பா வா வா ஆ அதானா? ஆமா. நான் சொல்ல பத்தியா? ஆ. அவன் யார் ரெண்டு ஒண்ணா இருந்தாரு. ஆமா ஆ சரி சரி ஆ கருவா பையா ஐயா பையா ஏய் மாத்தல் போடணும்னா எனக்கு கஷ்டமாயிடு நான் மாத்தல் போடுறேன்னா ஏய், வாடா. வா, சாமி வாடா. வாடா. ஆ. அவ்வளவு திறமை. ஆமாண்டா, வாடா. ஏய், எங்க போற? ஒரு பெண்ணோட தாராளமா நடக்கலாமா? அப்படி நடந்துக்கிறதுனால அவனுக்கு உயிரை போச்சு. அவன் செத்து போயிட்டான்டா. செத்து போயிட்டானா? ஏய், செத்து போட்டுலடா, போன போயிருப்பான், செத்து போயிட்டான். போய் அவனுக்கு போய் சொல்லு, போ. போய் சொல்ல போ. ஏய், நடந்த உண்மையை சொல்லணும். ஒரு பெண்ணை கெடுக்க போனோம். போறியா, நான் போறேன். ஆமா ஆமா அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? உண்மையை சொல்லணும். அங்கேயும் ஏதாவது தவறுதலா போய் சொன்னோம்னு வச்சுக்க, அங்கேயும் நான் வருவேன். அங்கே மேல வரு. போ. உண்மையை சொல்லணும். எங்க வணக்கங்க ஆமா. எப்படியோ காலத்தில் கலந்து நீ வரலாமா? உங்களுக்கு டாக்டர் வந்து சரி இதை போய் டாக்டர் பத்தி தைரியமா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஆபத்துல தைரியமா போகல ஆமா ஒரு கண்ணி போட்டு தனியான காலத்துல மாட்டினேன் அந்த சூழலுக்கு எனக்கு காப்பாத்துனீங்க அந்த அரசுக்கிட்ட என்ன காப்பாத்துனீங்க இப்ப போனா எங்க போவேன் எங்க போனா ஒரு வீடு இல்லையா, நாடு இல்லையா, இருக்கு நாடு இருக்கு நகரம் இருக்கு எல்லாமே இருக்கு இருந்தாலும் எனக்கு காப்பாத்துன உங்களை விட்டு போக மனசுதான் இல்லை என்னடா உங்களை விட்டு போக மாட்டேன்னு நான் தான் எங்க எங்க போனா ஆபத்து வரும். ஏங்க
எனக்கு தான் ஆபத்து வராது. நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன். என்னை பற்றி நீங்க கவலைப்படாது. 10 மணிக்கு போங்க. இந்த குரல் இதுக்கு முன்னாடி நான் எங்கே கேட்டிருக்கேன். ஆனா எங்க கேட்டா உங்களுக்கு தெரியல. இந்த குரலை எங்க கேட்டுட்டீங்களா? ஆமாங்க, இந்த குரல் ஏதோ பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கு. எங்க கேட்டா உங்களுக்கு இல்லாம நீங்க யாரு, உங்களுக்கு பேர் என்ன? நான் யார் தெரியுமா? இந்த அயோத்தி நாட்டை ஆண்டு ஒரு வினயத்த மன்னரின் மகள் மலர்வி. உனக்கு உதவி செய்திருக்கிற ஒரு நாய் எதுக்காக உதவி செய்திருக்கிறார்? நன்றியோடு இருந்திருக்கும். போய் போய் உனக்காக ஒருத்தரை கொலை பண்ணிக்கிறேன். அடிப்பாவி, போய் போய் உனக்கு உதவி செஞ்சேன். எனக்கா உதவி செஞ்சு கேட்குறீங்க? எதுக்கு அப்படி சொல்றீங்க? நான் யாரும் உங்களுக்கு தெரியல. முன்பு காலத்திலே பிறவி கொண்டதாக இருப்பானே ஞாபகம் இருக்கிறமே இல்லாதவன். ஆமா, பசி கொடுமையால் அம்மா பசி சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. விளையாடவா சாப்பாடு தரம் கூட்டிட்டு போனீங்க. பேசுறீங்க? சாப்பாடு தரம் கூட்டிட்டு போய் அவன் அடிச்சு ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த பிச்சைக்காரங்க அம்மாவுடைய பத்திரிகை பாராம எட்டி வச்சிருக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க கதையை எப்படி நிப்பாருங்க? ஒண்ணு சித்தப்பா பையன் அவன் கதையை எட்டு வராங்க. அவன் யார் தெரியுமா? அவன் யாரு? அப்பேற்பட்ட சித்திரவதையெல்லாம் அனுபவித்தவன். அந்த ஞானம் யார் தெரியுமா? அந்த குடனாக இருந்த ஞானம் தான் 2 விதிகளோட சாப்பிட்டு அதே ஞானம் தான். என்ன ஞானம் நீங்களா? 2 கண்ணு தெரியாத கூட்டு பையன் ஒரு வேளை போத்துக்கு தெரியாத பையன் அவனை போய் நீங்க நம்புவாங்களா? அந்த புண்ணியமனுடைய அருளாளி நீராக இருப்பதனால் நிலமாக மாறும், நிலமாக இருப்பது நீராக மாறும். எதுவே மாற்றம் வார்த்தைகளோ மாறிப்போம். யாருக்கும் எதுவும் நிறுத்தவே கிடையாது. உண்மையா சொல்றீங்களா? இன்னும் உண்மை சொல்றீங்க போயிட்டு இதுக்கு மேல விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீ எனக்கு முக்கியமானவங்க கிடையாது. அந்த அம்மனுடைய அருளால் தான் எனக்கு தெரியாத கிடைத்தது. இருந்தாலும் உனக்கு சொல்லணும் போது அவசியம் கிடையாது. என்ன சொல்றீங்க? நான் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இதோ சின்ன சிறிய பெண் தெரியாத அறியாம செஞ்சுட்டேன். எனக்கு தான் மன்னிக்கணும். சரி, அவர் உணர்ந்துட்டீங்கல்ல, அதே போல மன்னிப்பதற்கு நான் வராது. சாதாரண மாறிட்டு நான் எப்படி உங்களுக்கு மன்னிக்க முடியும்? சரி, பல தவறு உங்களுக்கு தெரியாது. போய் பாருங்க. என்ன இல்லைங்க, போயிட்டு வரீங்களா? எங்க போறீங்க? போகும்போது எங்க போறோம்னு கேட்ட போற காரியம் கொடுக்கணுமா? எங்க போனாலும் கூடயே கூட்டு போங்க. எங்க போனாலும் கூட கொடுக்கணுமா? ஆமா, நீங்க இல்லாத இருக்கவே மாட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. கூட ஒரு டிரைவரே நீ கேட்டு கூட போய் நேரலாம். இல்லைங்க, அவங்க தான் ஏங்க, நீங்க இல்லாத உலகத்துல இருக்கவே மாட்டேன் தெரியுமா? வாழ்க்கை உங்களோடு இல்லையா இந்த மண்ணோடு. ஏங்க உங்களுக்கும் அவனுக்கு வித்தியாசமா? ஏதாவது ஆமா இந்த வார்த்தை சொல்லிட்டா எண்ணில போட்டு பார்த்து ஒரு குடிப்பு குடிச்சுட்டாங்க. எனக்கு நான் 10ஓடு 11 கிடையாது. நான் 1000 ஒருவன். பெண்களை பார்த்தா வேகமாக பெண்களை மதிக்கக்கூடியதுனால இது எனக்கு பொருளாது. தயவு செய்து சொல்றேன், இந்த இடத்துல போயிருங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது. நீங்கள் யாரும் ஒரு லோக பிரகாசம் நான் சாதாரண குப்பைகளை ஒரு மலை நான் மடு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த இடத்திலும் பொருத்த மாட்டேன். நீங்க ஒரு நாளைக்கு செலவு பண்ற பணம் எனக்கு இருந்ததுன்னா 1 வருஷம் நீங்க சாப்பிடுங்க. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. காலுக்கு ஜாதி மழை பெய்யலாம் கிடையாது. காதலா? ஆமா. உனக்கா? ஆமா. எண்ணிடா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு விளையாட்டு விளையாடக்கூடிய நீ இன்னைக்கு காதல் என்ற விளையாட்டு எந்த பொருளும் கிடைக்கல என்பதற்காக ஏன் காதல் என்ற விளையாட்டு விளையாட இருக்கியா? தயவு செய்து சொல்றேன், வேண்டாம். எது இருந்தாலும் Yeah.
என்னை கட்டி அழைத்து ஒரே முத்த தர முடியுமா முடியாதா? நீங்க 1000 எடுத்துட்டாலும் சரி, நீங்க ஆனாலும் பானாலும் நீங்க ஆசை என்பதை கட்டி எடுத்து கொடுக்க முடியவே முடியாது. மாமா என்னை கட்டி அழைத்து ஒரே முத்த தர மாமா. என்ன நட்டி மகரா நானும் மகரா? திருமணம் செஞ்சு போறோம் மாமா கூட தான் போவாங்க. திருமணம் நாங்க திருமணத்துக்கு முன்னாவே கூடுவோம். அப்படியா? ஆமா. எப்படி தெரியுமா? எப்படி? செடியோட இடி குடித்தேன் மாமா. பாண்டால் உங்களோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு. இப்பொழுது உண்மையாதான் சொல்ல நான் சாக போறேன். சாவுங்க. பாருங்க என்ன பண்ண போறேன் பாருங்க பாருங்க. எப்பொழுது எனக்காக உங்களுடைய உயிரை எடுத்து விடுவீங்களோ அப்போது உங்களுக்கு எனக்கும் ஆசை கொண்டிருக்கு. மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் மனிதன் மன்னிப்பு இருக்கிறார்கள். மன்னிக்க தெரியும். நான் மிருகமாக இருக்கிறவர்கள் மனிதனாக இருக்கிறவர்கள். இதை கீழே தள்ளி விட்டீங்க. அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே. இடுப்புலாம் ரொம்ப வலிக்குது. தோட்டு பாருங்களா. எப்படியோ எனக்காக உயிரையே எடுத்து விட்டாள். அதனால உங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. எப்படி உன்னை பார்த்தேனோ அப்படி என்னுடைய மனம் மாறிவிட்டது. ஏன்னா நாம் விரும்பி செல்வதில்லை, நம்ம விரும்புவதை ஏற்றுக்கொள்வதாக. அப்படியா? நாம தேடி போறதோட நம்ம தேடி வரதான் நல்லா இருக்கு சொல்றீங்க. நல்லா இல்லையே. சரியில்லை. நாம் எடுத்து முடிவுதான் சரியில்லை. அப்படியா? நாம தேடி போறதோட நம்ம தேடி வருவதுதான் நல்லா இருக்கும். அப்படி நான் தேடி வந்தேன். நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை. ஆதி சொல்லுங்க. நிச்சயமா நல்லா இருக்கும். ஆதி சொல்லுங்க.
அப்படியா ஆளுகின்ற வயதை கொண்டு உன்னை சூழ வைத்தேன். 7 கடல் முத்தெடுத்து உன்னுடைய பற்ற வைத்தேன். உன் அழகை பார்த்தால் சாதாரண மனிதன் கூட வந்து அப்படியா எப்படி தெரியுமா எப்படி அந்த வேகத்தை நிகழ்த்திட உன்னுடைய கரும் கூந்தல் முல்லை கொடி போலே உன் நடை அன்னம் போன்ற நடை மடமானை உன் இடை சேரனுடைய விற்போல உன் துருவம் முதலிருந்து பாய்ந்து நடையாக கூந்தி அதுக்காக இது முத்துச்சரமாய் முத்துரை வீசும் உன்னுடைய முத்துப்பற்கள் உன்னுடைய முத்து சிரிப்பில் எனக்கு பித்து பிடித்துடும் போல தெரிகிறது. என் நெஞ்சத்தில் நீ பதித்தாய். உன் நினைவின்றி ஓரிடுமாறி உணர்கிறேன். கொஞ்சத்தில் மறக்கிறேன் உன்னை தமிழ் புலவன் என்று தெரியாதா என்னை என் கண்ணத்தில் நீ போட்ட போல் என் கவிதைக்கு அதுதானே பாடு. அப்படியா என் நெஞ்சிலே கேள்வி இனி பாடப்போகும் பாடல்களோ கோடி உன் நெற்றியிலே செந்தூர குட்டி உன் இளவினை நீரப்பட்டு அப்படியா பஞ்சியிலே உறவாடும் உன் விடிதானே என் காதல் பையன் நேர்கோடியை ஏறி போகும் அப்போது கூட மலர்விழி உன் நினைவோடு தான் வேறும். அப்படியா தமிழின் ஓசையை தெவிட்டாத இன்பமே தேன்மொழியால் இன்று வந்து ஆகிறது. நீ கம்மன் கண்ட காவியம் நாம் காதலுக்கோர் ஓவியம் சங்கம் கண்ட முதலிலே என்றால் மலர்விழி அத்தான் கண்ணீரை போல் நேரத்திலே ஆடை Thank you.
ஆமா நேரடியா போறோம். உங்க அப்பா கிட்ட காதலிக்கிற விஷயத்த சொல்ற உடனே திருமணம் ஏற்பாடு செய்யும். ஆகட்டும் ஓடி வாங்கி புறப்பட்டு அந்த ஒரே கேள்வி முடிவு என்ன வைத்தார் இன்றும் பாக்கி திருமணம் என்று நடக்கிறதோ அப்போதே புற்றுநோயால் வந்து நீ தேர்ந்து வைத்தாரே திரும்ப தெரியாமல் என் மனை அப்படி நான் பறிகொடுத்திருக்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் அப்பா அம்மா என்னுடைய மகள் அம்மா வேற ஊருக்கு போறாங்க. ஊர் மாதிரியா? ஏன் தெரியும் சொன்னாங்க. ஆமாண்டா. உங்க காணோம். நகரத்தை சுற்றி பார்த்துவிட்டு சென்றவள் ஆமா. இதுவரை காணவில்லை. எங்க போயிருக்காங்க? வந்த உடனே அப்பா திருமணம் செய்து கொள்வேன் சொன்னார். ஆனால் சென்ற மகள் இதுவரை காணவில்லை. நீ கொண்டு போனா நமக்கு என்ன என்ன நடந்தது தெரியல. அப்பா அப்பா என்ன பாக்கறத பாத்தேனா. மகளே மகளே இந்த மரணத்தோட கணக்கு வைக்கிறதா ஏன் சின்ன சொல்றேன் அப்பா மரணம் சொல்லி சென்றும் அப்பா அப்பா நமக்கு கூப்பிடி நீத்து வச்சுதாரா அவ்வளவு பேர் மிஸ் வச்சிருக்காங்க. ஆமா அவனுக்கு வீட்ட பாக்கிறதுக்கே பயமா இருந்துச்சு அவன் என் கற்பனையே தூங்கி பார்த்திருப்பேன் என்ன ஒரு கொடிய அதற்கனுடைய கற்பை சொன்னாரா? ஆமாப்பா என்னாச்சு பாப்பா? கோயில் கற்பனை விட்டு ஓடிட்டாங்க அப்போ என்ன காப்பாத்திருப்பா ஒரு கொடிய அதற்கனுடைய கற்பு பறிபோக நினைத்தால் அந்த நேரத்திலே ஒரு வந்து ஒரு கற்பை காப்பாற்ற ஆமாப்பா அவர் யாரு எவரு வந்தாங்க கையோட கூப்பிட்டுருப்பா கையெழுத்து எந்த நாட்டை சேர்ந்தவள் யாரு? நான் இதே நாட்டை சேர்ந்தவன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வைப்பார்கள். நான் யாவருக்கு அனாதை. உண்மையா சொல்லப்போனா, நான் ஒரு அனாதை. தம்பி, அவன் பேரு சொன்னா? என்னுடைய பெயர் ஞானமணி. ஞானமணி, இந்த உலகத்திலே பிறந்தவன் யாருமே அனாதை கிடையாது. அதை தவறாக இருக்க வேண்டாம். என் மகளுடைய கற்பை ஒரு கொடி அரக்கத்தை காப்பாற்றிருக்கிறார். ஏண்டா என் மகளுடைய கற்பை காப்பாற்றிருக்கிறார். காப்பாத்தீங்க. நீ போ. பாக்கா அவர் வேலை தான் போட்டாரா? சொல்லணும்பா வேலை போட்டு வந்துருக்கீங்களா ஆமா. உண்மையாவா ஆமா. சத்தியமாவா தாராளமா போடலாம். பரம்பரையில இருக்கணும் நீங்க அனுப்பி வச்சீங்க அவருக்கு நானும் போயிடுவேன் அப்ப என் உயிரை காப்பாத்தினார்ல அவர் மேல ஒரு அன்பு இருக்கு. சரி போ போ. ஏய், பார்த்தேடா கொடிய அரக்கத்தை என்னுடைய மகளுடைய கற்பை காப்பாற்றாரு. ஞானமணி ஏண்டா எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணுமே. அதாவது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பரிசு. என்ன சொல்லுவாங்க? காவல்காரன் கொடுத்தானா மண்ணை கொடுத்தனா அந்த அந்த பரிசாகப்பட்டதை வாழ்நாள் முழுவதும் மறக்க கூடாது. நல்லா இருக்கா எங்க நாட்டு இலவசமாவை காப்பாற்றினால் அடியேன் சிறியேன் ஒரு தகுந்த பரிசு கடமையை செய் பலனை பாராட்டி என்னுடைய கொள்கை. ஒரு ஆபத்தில் இருக்கும்போது உதவி செய்வது மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானத்தை தான் உதவி செய்ய தவிர நீங்க ஏதாவது பரிசு கொடுத்தீங்க, பொருள் கொடுத்தீங்க, கிராம இலவசம் எடுத்துக்கிட்டீங்க நான் காப்பாற்றுவேன். திரும்பி பார்த்தேடா. இருக்குது இருந்தாலும் இந்த அடியேன் சிறியன் ஒரே ஒரு சரி, பரிசு. அன்பா கொடுத்த இதுவா இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். இந்நாட்டு இளவரசி காப்பாற்றினால் நீ மறக்க முடியாத பரிசு ஒரு கோட்டர் 2 பாட்டில் தர வாங்கி எப்ப பாரு கோட்டர் வாட அதே குச்சி குச்சி தான் போடாடி போடா பரிசு கொடுக்க மாட்டாரு வாழ்நாள் முழு மறக்க போயிருக்கோம். ஒரு கோட்டர் பாருங்க, ஒரு சோடா சொல்லு, சோடா கூட. ஞானமணி, ஐயா என் மகளுடைய கற்பை காப்பாற்றி முடக்கி ஆமா நான் ஒரு பரிசு தர போய் ஏற்றுக்கொள்கிறாயா?
ஒரு மன்னருக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்க அப்படியா? முடியாது எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். நல்லா வச்சுக்கிறா. முதல்ல நான் சொல்லும்போதுதான் ஒருத்தர் ஆபத்து காப்பாற்றும் போது ஒரு எதுவுமே ஆசைப்பட மாட்டாங்க. இப்ப நீ கொடுத்தா ஒண்ணு டேய், அதான் பெருந்தன்மை. சரி ஞானமணி, சொல்லும்போது மறுப்பு நீ என்னோட என் மகளுடைய எனக்கு இருப்பதே ஒரே மகள். சோட்டாடி ஒரு மாசம் ஆமா. நான் சொல்றது நீ கேட்கணும். இப்ப அவர் பெரியவர் அவர் சொல்றதை நான் கேட்கணும். ஒரு மாசம் ஹோட்டல்ல போறது எல்லாம் தான் சிட்டுக்குருவி கம்மிடுறான். சொல்றதான் டேய், சொல்லுங்க. ஞானமணி, எனக்கு இருப்பதே ஒரே மகள். ஒரே மகள். என் மகள் பிறந்த பிறகு என் மனைவி இறந்து விட்டார். என் மகளுக்காக வாழ்க்கை. அதனால் என் மகளுடைய கற்பை காப்பதை உனக்கு, என் மகளை உனக்கு நான் பரிசாக தருவேன். எனக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆ? இதுல உங்களுக்கு ஒரு மகளுக்கு ஓ, உனக்கு சம்மதி, என் மகளும் சம்மதி கேட்க வேண்டும். அவ்வளவுதானே நீ ஓய்வு எடுத்துக்கோ. அவர்களும் ஓய்வு எடுத்துக்கோ. தம்பி தம்பி சரிப்பா போ. உன் நேரம் நல்லா இருப்பா. வச்சியா ஏ மாமல, அப்பா. ஏ மாமா, டாக்டர் மாமா. ஏ மாமா, டாக்டர் மாமா. இல்லப்பா தோற தம்பி என்ன முதல்ல, அப்புறம் மச்சி என்ன, மாப்பிள்ளை என்ன, இப்ப மாமான்ட்டு போறோம். இன்னும் கல்யாணம் ஆகிறதுக்குள்ள என்ன பேர் வைப்பானோ. மகளே மகளே, நான் யோசனா அம்மா, அப்பா ஆபத்திலிருந்து காப்பாற்றிய அந்த நண்பர் அந்த ஞானமணிக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கு. என்ன பரிசு தெரியுமா? என்ன பாதிப்பா? வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத பரிசு. உன்னையே அதற்கு திருமணம் செய்ய போகிறேன். என்ன நீயே திருமணம் சொல்ல போறீங்களா? ஆமாம்மா. அப்பா என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களாப்பா? அதான் கேட்கறேன். அம்மா, அப்பா என்னால ஒரு திருமணம் செஞ்சு கொள்ள முடியாது. என்ன மனிதா சொன்ன? அப்பா என் ஆபத்தை காப்பாற்றி, என் மானத்தை காப்பாற்றியவர், என் உயிரை காப்பாற்றி சொன்ன. அதற்காக தான் இதுவரை திருமணம் வேண்டாம் என்று சொன்ன நீ இப்போ தந்தை சொல்கிறேன். மனந்தால் அன்னவதான் மறக்க வேண்டும். என் வார்த்தைக்கு பதில் கொடுக்க முடியுதா? முடியாதுப்பா. முடியுதா? அச்சி, போடு, போடு, போடு.
மகளே வளர்விழி, நீ சின்னத்தில் குழந்தையாக இருக்கும் தாயுடைய முகத்தை பார்க்காத வள்ளி. பெற்ற மகள் அனாதையா போய்விடக்கூடிய என்பதா உனக்கான வாழ்விட்டேன். அப்பா இந்த தந்தை வாக்கு ஏற்கனவே படுகிறார். ஏற்கனவே நான் இருந்திருந்தேன் சொல்லி வளர்த்திருப்பாங்க. ஆமா. அப்பா என் வளர்ப்பு தான் உனக்கு அப்பா வளர்ப்புல குறையில்லப்பா. மகன் நான் திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று போது அப்பா எதுக்காக? நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்னை தாயை கொண்டு வேண்டிய அப்பா திருமணம் வேண்டாம்ப்பா. வேண்டாமா? சொல்றதை கேளுங்கப்பா. டேய், ஐயா, எத்தனை முறை எடுத்துரைத்தால் என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாது. இந்த உலகத்துல நீ வாழக்கூடாது. இத வா. அப்பா என்ன செய்ய போறீங்க? அப்பா இனி தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக மறந்துட்டு நீங்க என்னை விட்டு போகலன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்பா உன்னை திருமணம் தான் செஞ்சுக்கணும். ஆமாமா. நான் செஞ்சுக்கிறேன்ப்பா. ஏய். அப்பா ஏய். பார்த்தாயா? என் மகளை விட்டு பிரிவதற்கு உனக்கு மனம் கிடையாது. மனம் வரவில்லை. இருந்தாலும் நான் இறப்பது போல நான் அவனுக்கு பாவனை செய்தேன். செய்தாரா? என் மீது பாசம் பத்தியா? பார்த்தீங்களா? அதனால் டேய், திருமணத்தை தாமதிக்க வேண்டாம். இன்றைய நன்னாள் பொன்னாள் ஏற்பாடு செய்யலாம். ஏய், கோவந்தன். சரி.